ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி. இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகம் தான் சொல்லணும். பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக உதிரியாக இருக்குது. இது செய்கிறதுக்கு ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நம்ம அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுதாங்க அந்த பிரியாணி மசாலா. இந்த 3 வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். பிரியாணி மசாலா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா எப்படி செய்யுதுங்கிறதையும் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா தெரியும். முக்கியமாக பிரியாணி குழையிறதுக்கு முக்கியமான காரணமே இதை கவனிச்சிங்கனால யார் வேணாலும் பிரியாணி செய்யலாம். பிரியாணி குழையவே குழையாது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரைஸ் எடுக்கும்போது ஃபுல்லாக நிறச்சி எடுப்பாங்க. ஆனால் தண்ணியை மட்டும் நமக்கு நிறச்சி எடுக்க முடியாது. நமக்கு அப்படியே தலை தட்டின மாதிரி தான் எடுக்க முடியும். ஸோ ரைஸ் இந்த அளவுக்கு தான் இப்படியாக எடுக்கணும். இதே அளவுக்கு எடுத்தால் தான் நமக்கு குழையாது. அதே அளவுக்கு தான் நமக்கு தண்ணி எடுக்க முடியும். பாருங்கள், நான் 3 கப் அளவு ரைஸ் போட்டிருக்கேன். கரெக்டாக ஒரு 1/2 கிலோ ரைஸில் தான் இதை செய்ய போகிறேன். 5 நிமிஷம் தான் ஆகுங்க. இந்த மசாலா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைசர்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றி நல்லா அலசினதுக்கு அப்புறமா நல்லா ஊற வச்சிடலாம். ரைஸை எப்போவுமே அலசும்போது இந்த மாதிரி அலசுங்க. அப்படியே நம்ம கையில் உடையிற மாதிரி பிழிஞ்சு எடுத்து அலசினோம்னா நமக்கு ரைஸ் உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ அடிக்கனமான பாத்திரமாக எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவை போட்டாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. வீட்டில் வெங்காயம் தக்காளி போட்டுன்னு சொல்லி கட் பண்ணணும், அந்த மாதிரி அவசியம்லாம் இல்லை. அப்படிப்பட்டவங்களாம் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தயிர் மட்டும் நம்ம இன்ஸ்டன்ட் மசாலா செஞ்சு வைக்கும்போது முன்னாடியே ஊற்றக்கூடாது. இப்போ 100 ml தயிர் ஊற்றிருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ ரைஸுக்கான அளவு. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் வெஜ் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் 1 கிலோ வரைக்கும் பண்ணலாம். நமக்கு நான்வெஜ் போடுறதுனால மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ இதில் நான் 1/2 கிலோ பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம மசாலாவில் எல்லாமே போட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உப்பெல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம சிக்கனுக்கான தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இது நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லை. இது எல்லா மசாலாவுமே சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கும் கம்மியாக ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு குக் பண்ணணும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஓப்பன் பண்ணி கிண்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ரைஸ் எடுத்தோம். இதே அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு உதிரியாக பிரியாணி கிடைக்கும். முக்கியமான டிப்ஸே அதுதாங்க. இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு வாசம் வரும் பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாசத்துக்கே நமக்கு எங்கடா பிரியாணின்ற நார்மலாக நமக்கு வீட்டில் பிரியாணி ஆக்கிறத விட இந்த மாதிரி பிரியாணி மசாலா செஞ்சு வச்சு நீங்கள் ஆக்குனீங்க சொன்னால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ 3 கப்புக்கு 6 கப் அளவு தண்ணி ஊற்றணும். நான் ஊற வச்சுட்டேன் ரைஸ், அதனால் ஒரு 5 கப் அளவு தான் ஊற்றிருக்கேன். எப்பயுமே ஊற வச்சிட்டிங்கன்னா 1 கப் அளவு தண்ணியை கம்மி பண்ணிடுங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தேவையான சால்ட்டு மசாலா எல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. இப்போ ரைஸை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கிண்டி விடணும். தண்ணி வற்றி வர்ற நேரத்தில்னா இதை நல்லா செம்மில் வச்சு நம்ம தம்மு போடணும். அப்படி போடுற நேரத்தில் தான் நமக்கு உதிரியாக சூப்பரான பிரியாணி நமக்கு கிடைக்கும். முன்னாடியே நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அடிபிடிச்சிடும். இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் மூடி வச்சு இடைக்கிட கிளறி விட்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லாராலையுமே பிரியாணி செய்ய முடியுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைஸ் போட்டதுக்கப்புறம் நார்மலான ஹீட்டில் வச்சு நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ரைஸ் நமக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட குழையாதுங்க. 100% கேரண்டிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.